summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st. ஸ்பா தெரப்பி அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்கு. அப்புறம் பாடி மசாஜ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அப்புறமா தான் செக்ஸ் மசாஜ். அது ஒரு கேட்டகரி இருக்கா? அப்புறம் கொஞ்ச நேரம் பண்ணுறேன், பார்த்தா அவங்க நைட்டி வந்து சுத்தமாக தூக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த விரிச்ச மாதிரி உட்காரும், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. நம்மளுக்கே அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ அந்த இடத்துக்கு போகிற, அப்போ வந்து அந்த எலாபரேஷன் வந்து ஒரு டர்ட்டியாக இருக்குது. அந்த ஃபீமேல் வந்து ட்ரெஸ்ஸை தூக்குறது, காலை விரிச்சுட்டு உட்காந்துருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடம் வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு இடம். ஒரு வீட்டில் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு கணவன் முன்னாடி ஒரு பெண்ணின் காலை தொட்டு மசாஜ் செய்யக்கூடிய ஒரு நபரால் அந்த ட்ரெஸ்ஸை இப்படி கீழே இருத்து விட முடியாதா? ஒன்று என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, ப்ரோ ஏன்னா ட்ரை பண்ணுங்க ப்ரோ, கரும்பு தின கூலியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இந்த லேடியும் டக்குன்னு அவங்க துணியெல்லாம் ஊற்றுறாங்க. ஒரு வாரத்துக்கு 15,000 ரூபாய்னா மாதத்துக்கு 60,000 ரூபாய் டிப்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டு ஒரு வைஃபுக்கு கால் வலி பெசகிருச்சு அப்படின்னா இவங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அதுதான் அவர் சொல்கிறார், பர்பஸ்ஃபுல்லாக நடக்குது. ஒரு ஸ்பா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோர் வந்து லாக் பண்ணக்கூடாது உள் சைட்லேருந்து. செக்ஸ் மசாஜ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் தெரியும், ஒரு லைட் இருக்கும், ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், ஒரு மைல்டு மியூசிக் இருக்கும். இதெல்லாம் ஸ்பாக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம்தான். செக்ஸ் மசாஜ் அப்படின்றது வந்து கட்டாயம் ஒரு வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து மீதி எல்லா இடத்துலையும் போய் பண்ண மாட்டிக்குவாங்க. ஹாப்பி என்டிங் வார்த்தை வந்து 100% ஷுவராக ஸ்பாக்கு கிடையாது. வணக்கம். நான் சொன்ன மாதிரி விண்டேஜ் மாடலிங் அதை பற்றி நம்ம தனியாக பேசலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அழகு கலை அப்படின்னு நம்ம பேசும்போது இன்றைக்கும் பரவலாக நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ அழகு கலை குறிப்பாக ஸ்பா அப்படின்ற விதத்தில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இப்போ தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அழகு கலை புத்தக ஆசிரியர். அந்த விதத்தில் பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிற இந்த கான்ட்ரவர்சியான ஸ்பா அப்படின்றது வந்து நாங்கள் வந்து எப்படி பார்ப்போம், ஒரு பியூட்டிஷியன்ஸ் வெல் ட்ரெயின்டு பர்சன் எப்படி பார்ப்போன்னா அது ஒரு செக்ஸ் மசாஜ் கேட்டகரியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய 80% நடக்கும்போது அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ஒரு 20% தப்பாக நடக்கிற விஷயங்களை பற்றி தான். ஸோ இன் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா நானும் பார்த்தேன், அவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்த ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அதில் வந்து முக்கால்வாசி அவர் பேசுகிறேன், இன்னும் கேட்டால் அது ப்ரொஃபஷ்னல் ஸ்பா பற்றி அவர் அதில் பேசவே இல்லை. ஸோ அது என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்குறீங்க? எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படியெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறாங்க, ஆனால் அந்த இன்சிடெண்ட் வந்து ஸ்பான்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து ஸ்பா தெரப்பி அப்படின்றது ஒரு கேட்டகரி இருக்குது, அப்புறம் பாடி மசாஜ்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அப்புறமா தான் செக்ஸ் மசாஜ். இது வந்து அது என்ன சொல்கிறது, லோ கிரேடட் மசாஜ்னு சொல்லலாம். அது ஒரு கேட்டகரி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அப்போது ஸ்பா தெரப்பிஸ்ட்டுக்கு பாடி மசாஜுக்கும் இந்த செக்ஸ் மசாஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பப்ளிக் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பா பண்ணிக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. இப்போது அந்த ப்ரோக்ராம் நான் பார்க்கும்போது அந்த ஃபீட்பேக் நான் கேட்கும்போது நாங்களே வந்து ஒரு நிமிஷம் வந்து என்ன இவ்வளோ ஒரு நெகட்டிவாக ஒரு ஸ்பா பற்றி போகுது பப்ளிக்கு. அப்போ இன் ஜென்ரல் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெயின்டு பர்சன் வச்சு ஒரு லைசன்ஸ்டு ஸ்பா நடத்துகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் டவுன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ எப்போதுமே இந்த ஃபீல்டு எந்த ஃபீல்டுலையுமே தப்புன்றது ஒரு சைடு நடக்குது, ஆனால் அதுதான் அந்த ப்ரொஃபஷன் கிடையாது. இப்போ ஸ்பா தெரப்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹீலிங் ப்ராசஸ்லேயே தான் போகும். உங்களுக்கு வந்து உடம்புல வந்து வலி இருக்குது, மசில்ஸ் வந்து கிராம்ப் ஆகிருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்பா தெரப்பி. அதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பியூட்டி ஆட் பண்ணுறாங்க. பியூட்டி ஆட் பண்ணும்போது மசாஜ் ஆட் பண்ணுறாங்க, பாடி பாலிஷ் போகுது, பாடி ரேப் போகுது, அந்த மாதிரி அழகையும் அதில் வந்து கிளப் பண்ணுறாங்க. அப்போ அதில் பாடி மசாஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இது எல்லாமே நான் படிக்க முடியல, ஆனால் நான் வந்து அங்கங்கே பார்க்குறேன். இப்போ தாய்லாண்டில் மசாஜ் பண்ணுறதை கேள்விப்படுறாங்க, படத்தில் பார்க்குறாங்க. ஸோ அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வெல் ட்ரெயின்டு பர்சன் வந்து ஸ்பா வந்து அப்படி ட்ரெயின் பண்ணவும் மாட்டாங்க, கிளைண்ட் அப்படி அட்டன் பண்ணவும் மாட்டாங்க. இப்போது அந்த பர்டிகுலர் ஒரு இன்டர்வியூ இருக்குது இல்லையா, அதில் அவங்க சொல்கிறதே பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலராக வந்து சலூனில் அந்த சர்வீஸ் அவர் பண்ணலை. அவரை யாரோ பிக் பண்ணிட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல அவர் அந்த சர்வீஸ் பண்ணுறாரு. அப்போது அது சலூனுக்குள்ளே அந்த பிரச்சனை நடக்கலை, அது அவரே சொல்கிறாரு. அது தவிர அந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து ஒரு விசிட்க்கு 5,000 rupees பே பண்ணுறாரு டிப்ஸாக.
நீங்கள் சும்மா கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ ஒரு வாரத்துக்கு 3 வாட்டி அவர் வரதா சொல்கிறாரு. அப்போ ஒரு வாரத்துக்கு 15,000 ரூபாய்னா மாதத்துக்கு 60,000 ரூபாய் டிப்ஸு கொடுக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டு ஒரு ஒய்ஃபுக்கு கால் வலி பெசகிருச்சு அப்படின்னா இவங்களை கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? ஃபிசியோதெரப்பி டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலே அவங்க வந்து பண்ணி கொடுத்துட போகிறாங்க. எந்த இடத்துலையுமே அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. சரி நீங்கள் போயிட்டீங்க, இல்ல அதுதான் அவர் சொல்றாரு, பர்பஸ்ஃபுல்லா நடக்குது. பர்பஸ்ஃபுல்லா நடக்குதுமா. நான் வந்து புதுசா ஒரு 10 வயசு பொண்ணு இல்ல 18 வயசு பொண்ணு இல்ல 18 வயசு பையன்னு வச்சுக்கோங்க, ஸ்பா தெரப்பி அப்பதான் முடிச்சிருக்கேன், நான் போறேன், எனக்கு சிச்சுவேஷன் தெரியல, நான் பயந்துட்டேன்னா பரவாயில்ல. அவர் பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, நான் ஆல்ரவுண்டரு, எங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த மாதிரி வெல் ட்ரெயின்ட் பர்சன் கேன் ஸ்மெல். நம்மளுக்கே அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ அந்த இடத்துக்கு போற. அப்போ வந்து அந்த எலாபரேஷன் வந்து ஒரு டர்ட்டியாக இருக்கு. அந்த ஃபீமேல் வந்து ட்ரெஸ்ஸை தூக்குறது, காலை விரிச்சிட்டு உட்காந்துருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடம் வந்து தவறு செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ இத்தனை அனுபவத்தில் நீ என்ன செய்யலாம்? தப்பே கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபேஷியல் மசாஜ் பண்ணுறேன்னு வைங்க, அவங்க ட்ரெஸ்ஸு விலகிருச்சுன்னா அதை கவர் பண்ணிட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு கணவன் முன்னாடி ஒரு பெண்ணின் காலை தொட்டு மசாஜ் செய்யக்கூடிய ஒரு நபரால் அந்த ட்ரெஸ்ஸை இப்படி கீழே இருத்து விட முடியாதா? தாராளமாக பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா மேம் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக உட்காருங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். பயந்துருந்தா என் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வருமோன்னு. வேணா சலூன் விட்டு வெளியில் போய் சர்வீஸ் பண்ணால் நம்மளை பற்றி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது சலூனில். ஏன்னா இது தனியாக நான் வந்து இண்டிவிஜுவலாக சம்பாதிக்க போகிறேன், அதனால் பேர் கேட்டால் எனக்கு தான் கேடும் அந்த மாதிரி. ஸோ அதையும் வந்து அவர் வந்து தவறுன்னு உணர்றாரு. அவரு அது சொல்றாரு. ஆனா அது தாண்டி சில செய்திகள்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, அவரே சொல்றது சென்டர்ஸ்லயே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற நியூஸ் எல்லாம் நம்ம. அதுதான் அவரே சொல்றது. என்ன சொல்றாரு? நான் அதை செய்யவில்லை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் இன்னொருத்தனை அனுப்பிச்சு வச்சேன். ஒரு இடத்துல தவறு நடக்குது, உனக்கு உடன்பாடு இல்லைன்னா இன்னொருத்தர் போய் அங்க அனுப்பக்கூடாது. அதுதான். இப்போ சென்டர்ல இப்போ நீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஸ்பா பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா லைசன்ஸ் இருக்கணும். நிறைய பேர் வெல் ட்ரெயின்டு பர்சன், அதாவது ஈஸி இன்கம் ஒரு 1/2 hour 1 hour மசாஜில் ஒரு 2,500 ரூபாய் வருது, 3,000 ரூபாய் வருது, அதை தான் பார்ப்பாங்க. ஒரு வெல் ட்ரெயின்டு. இப்போ ஸ்பா அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஹிஸ்டாரிக்கலாக நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது சார், நிறைய கோட்பாடுகள். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வெற்றி தோல்வி அதுக்கப்புறமா வந்து வீடு திரும்பும்போது அவங்களுக்கு வந்து ஹீலிங்காக இயற்கையாகவே வந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது சுடு தண்ணி வரும் இயற்கையாகவே, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இல்லைன்னா மினரல் ஸ்ப்ரிங்ஸ், இந்த ரெண்டுமே வந்து ஹீலிங் பர்பஸ் இருக்குது. இப்போ இந்த மினரல் ஸ்ப்ரிங்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹார்ட் வாட்டர், அதில் வந்து உங்களுக்கு சல்ஃபர் இருக்கும், ஆர்சனிக் இருக்கும், நிறைய கண்டென்ட் இருக்கும், குடிக்க முடியாது. அதில் போய் அவங்க குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஹீல் ஆகுது, அவங்க டிப்ரெஷன் க்யூர் ஆகுது. அந்த போர்க்களத்துக்கு போயிட்டு வரும்போது குடும்பத்தை மிஸ் பண்ணுறாங்க, ஒரு பயம் இருக்கும், மரண பயம் அவங்களுக்கு, அது எல்லாமே மென்டலாக ஃபிசிக்கலாக ஹீல் ஆகுது அவங்களுக்கு. ஸோ இதை கவனிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஹாட் ஸ்ப்ரிங் மினரல் ஸ்ப்ரிங்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கிட்டலாம் சின்ன சின்ன ஸ்பாஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ எல்லாரும் அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க ஹீலிங்காக. ஸோ இது வந்து எல்லாருமே ஒரு இடத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன ஆகுது, இப்போ வந்து ரிப்ளிகா, இப்போ ஒரு புடவை அழகாக இருந்தால் காஸ்ட்லியாக இருந்தால் அதுக்கு ஒரு டூப்ளிகேட் வருது, ஒரு 5,000 ரூபா புடவை ஒரு 250 ரூபாய்க்கு அதே மாதிரி ஒரு லுக்கில் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்பா வந்து ஆர்டிஃபிஷியலாக அங்கங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. ஒன்றா அந்த மினரல் வாட்டர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது, இல்லைன்னா மூலிகையெல்லாம் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணுறது. இப்படி தான் வந்து ஸ்பா க்ரியேட் ஆகுது. ஸ்பா அப்படின்னாலே ஸ்பானஸ் பெர் ஆக்வா அப்படி தான் படிக்கிறோம். ஹீலிங் த்ரூ வாட்டர், கட்டாயம் அதில் வந்து நீரோட பார்ட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாத் டப் இருக்கும், ஒரு ஸ்பாக்குள்ளே போகும்போது அந்த ஆம்பியன்ஸ்லேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அவங்க மசாஜ் பண்ண அப்புறமா அந்த தெரப்பி. இப்போ நீங்கள் குற்றாலம் போகிறீங்க, அதில் வந்து குளிக்கிறீங்க, அது வந்து ஒரு க்யூர் ஆகுது. என்ன முதுகு வலி இருந்தால் தண்ணிக்கிட்ட போய் காட்டு, முதுகை காட்டு. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஹீல்ஸ் த ப்ராப்ளம். ஸோ இதுதான் நம்மளுக்கு, இதுதான் ஸ்பா, இதுதான் வந்து படிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஏன்னா நம்ம வந்து கிளாஸ் எடுக்கல, சும்மா பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம கொடுக்குறது. இதே நீங்கள் இன்னும் உள்ளே வந்து இன்டெப்த் படித்தா எத்தனை மசாஜ் இருக்குது, எல்லாம் ஒரே மசாஜ் கிடையாது. இப்போ ஸ்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஸாலஜி வரும், ஃபேஷியல் வரும், பெடிக்யூர் வரும், மேனிக்யூர் வரும், ஸ்டோன் தெரப்பி வரும், அது தவிர வந்து தாய் மசாஜ் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷ்னல் ஸ்பா நீங்கள் போனீங்கன்னா உங்களை முதல்ல கன்சல்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதுக்கு இது வேணும்,
என்ன நீடுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சொல்லுவாங்க, இல்லை எனக்கு உடம்பு வலியாக இருக்குது, எனக்கு மென்டல் ப்ரெஷராக இருக்குது, எனக்கு தூக்கம் வரல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பா தெரப்பி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து லீகலாக ப்ரொசீஜராக நடக்கிற விஷயங்கள். அப்போ ஸ்பா அப்படின்றது வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு. குறிப்பா போர் வீரர்களை வந்து ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக அது கொண்டு வந்தது. ஆமாம், அதுலேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போர் வீரர் அப்படின்றத தவிர எல்லாருக்குமே இது இருக்குது. எங்கேயாவது போய் அடிபட்டுக்கிறோம், இப்போ அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கை வீங்கி இருக்குது, அதில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சரிப்படுத்தலாம். அது மருத்துவ ரீதியாக அது பண்ணாதான் க்யூர் ஆகும் அப்படின்னு கிடையாது. இப்போ வர்மக்கலைன்னு ஒன்று இருக்குது, அது மருத்துவ ரீதியாக சர்டிஃபைடு ஒன்று. இப்போ ஸ்பா வந்து அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்கே எங்கே வேணால் முறுக்குவாங்க, அந்த சுளுக்கு எடுப்பாங்க, அந்த டாக்டர்ஸ் தான் அது பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம லிமிட்ஸ் என்ன, ஒரு ஸ்பா தெரப்பிஸ்ட்டுக்கு என்ன லிமிட் இருக்குது, அந்த மாதிரி லிமிட் பார்த்து அது வந்து அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது பியூட்டி அதோட கிளப் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, பாடி பாலிஷ் ஆட் பண்ணுறாங்க. எண்ணெய் வச்சு மசாஜ் முடிஞ்சிருதா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கொரப்பான ஸ்க்ரப் வச்சு பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணுவாங்க. அப்போ டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகி உங்களுக்கு பாடி ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். அதோட வந்து அது ஒரு ப்ரொசீஜர் முடியும். அதோட என்ன பண்ணுவாங்க, பாடி ரேப்னா ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ஒரு மட் பேக் போட்டோ, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாழையில வச்சு சுற்றி கட்டி, அதில் ஒரு தெரப்பட்டிக்கல் ஹீலிங், அது வந்து பியூட்டியும் அதில் இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ ரொம்ப காஷியஸாக தான் ஒரு இடத்துலையும் வந்து ஸ்பா தெரப்பீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற ஆங்கிள் அப்படின்றது நடக்காமல் கிடையாது. அது வந்து ஸ்பா அப்படின்னு அதை இன்க்ளூட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் செக்ஸ் மசாஜ். அதில் வந்து அவங்களுக்கு சர்டிஃபைடாக இருப்பாங்களா, கண்டிப்பாக இருக்காது. லைசன்ஸ் இருக்குமா, ஸ்பாக்கு லைசன்ஸ் இருக்குமா, இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஃப்ரீ கோர்சஸ் படிச்சிருவாங்க, ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் ஏதோ, அந்த டிகிரி அந்த சர்டிஃபிகேட் வச்சு அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்துருவாங்க, அதோட ஒரு ரூம் போட்டு ஸ்பா பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பான்னு கன்சிடரே பண்ண முடியாது. அப்போ ஸ்பா அப்படின்னா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, எதுக்காக பண்றாங்க அப்படின்றது? ஸ்பா அப்படின்னும் போதே உங்களுக்கு மசாஜ் இன்க்ளூடட் சார். நீங்கள் என்ன போர்ஷன் ஆஃப் பாடிக்கு வந்து மசாஜ் பண்ணாலும் அதை நம்ம ஸ்பான்னு எடுத்துக்கலாம். ஹேர் ஸ்பா பண்ணுறாங்க, ஸோ ஃபேஸ்க்கு பண்ணுறாங்க. அது தவிர மெனிக்யூர், பெடிக்யூர், ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட்ஸு, ஸோ ப்ரெஷர் பாயிண்ட்ஸு, மைல்டு மசாஜ், அது வந்து பியூட்டிஃபையிங் பர்பஸ், ஹீலிங் பர்பஸ்க்காக பண்ணுறதெல்லாம் நம்ம ஸ்பாவில் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸ்பா அப்படின்றது ஆன் த ஹோல் பாடி மசாஜும் கன்சிடர் பண்ணிக்கலாம். தனித்தனியாக எனக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும் பண்ணுறது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களை நேக்கடாக படுக்க வைக்கவே மாட்டாங்க. யூ ஹாவ் யுவர் ஓன், அதுக்குன்னு ஒரு யூஸ் அண்ட் த்ரூ கார்மெண்ட் இருக்கும். அது நீங்கள் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு டவலும் கையிலேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் டவல் வச்சு ஃபஸ்ட்டு உங்களை கவர் பண்ணிக்கணும். இட்ஸ் ஒரு சேஃபர் சைடு, அது ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் கவர் வச்சு, டவல் வச்சு ஃபுல்லாக வந்து பாடியை கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு கைக்கு மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை காலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த போர்ஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி அழகாக மசாஜ் முடிச்சுட்டு தே வில் க்ளோஸ். இதுதான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுற ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோர் வந்து லாக் பண்ணக்கூடாது உள் சைட்லேருந்து. அது வந்து ஸ்பா பண்ணும்போது ப்ரொஃபஷ்னல் ட்ரெயினர்ஸ்க்கு அது தெரியும். இட் இஸ் அ ரூல். அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் உள்ள கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னு எப்படி தெரியும்? அப்போ டு நாட் டிஸ்டர்ப் போர்டு இருக்கும், இல்லைன்னா ஒர்க்கிங் அப்படின்னு இருக்கும், ரிலாக்ஸிங் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி ஒரு போர்டு வெளியில் இருக்கும். அப்போ போகிற மீதி எல்லோரும் இருப்பாங்க இல்லையா, ஸ்டாஃப் எல்லாம், அப்போ அவங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து கிளைண்ட் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னு. அவங்க வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி போக முடியாது. அதே மாதிரி ஓனருக்கோ இல்லை வந்து அந்த ஸ்பா வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ரிசப்ஷனில், அவங்களுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கும். எனி டைம் தே கேன் ஓப்பன் அண்ட் go inside. ஸோ அந்த மாதிரியாக ஒரு சேஃபர் சைடில் தான் ஸ்பா பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் லைக் தட் தப்பே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது தப்பு நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஸ்பா சென்டர்ஸ் சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது எங்கே வருது? இப்போ சர்டிஃபிகேஷன் இருக்கணும், அது எல்லாமே புரிஞ்சுது. இதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம மசாஜ் எடுத்துக்கணுமோ அந்த பார்ட்டு தான் வந்து மசாஜ் பண்ணுறாங்க. இப்போ ஹோல் பாடி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இதில் எங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது எப்படி அதை ஃபாலோ பண்ண முடியும்? இப்போ வந்து டீப் டிஷ்யூ மசாஜ் எடுத்துக்கோங்க. இது ஜென்ரலாக டீப் டிஷ்யூ மசாஜ் இல்லை. அதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸே ரிமூவ் பண்ண வேண்டாம். அதுக்கு உங்களுக்கு க்ரீமோ லோஷனோ எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு அவங்க வந்து உடம்பு வந்து உங்களுக்கு என்ன வலியோ அது மட்டும் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும், ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, உங்களை ப்ரொவோக் பண்ணக்கூடாது, தப்பாக இருக்கக்கூடாதுன்னு ஆஸ் அ ட்ரெயினர் நீங்கள் வர கிளைண்ட்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் வந்து குடிச்சிருக்கக்கூடாது, ஆல்கஹால் எடுத்துக்கூடாது, ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸ்பா பண்ணுற இடத்துக்கு, சர்ஜரிஸ் பண்ணியிருக்கூடாது, ஸ்டிச்சஸ் போட்ட சர்ஜரிஸ் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்குன்னு. ஏன்னா இப்போ கையை காலை திருப்பி பண்ணும்போது இந்த ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து கிளைண்ட்ஸுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. ஸ்பா அப்படின்னு நீங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னல் மசாஜ் தெரப்பி.
அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதுக்கு நடுவில் வந்து சும்மா பார்க்குறவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ வந்து பியூட்டிஷியன் கோர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சலூனில் ஒர்க் பண்ணுறவங்க திடீர்னு பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க. அவங்க வெல் ட்ரெயின்டு பர்சனாக இருப்பாங்கன்னா இல்லை பார்க்குறது வச்சு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த யூடியூப் பார்க்குறது, சும்மா ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அவங்களுக்கு அந்த வந்து ஆன் த ஹோல் தான் தெரியும், இன்டெப்த்து தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு செக்ஸ் மசாஜ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸ் தெரியும். ஒரு லைட் இருக்கும், ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், ஒரு மைல்டு மியூசிக் இருக்கும். இதெல்லாம் ஸ்பாக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம்தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல என்ன மசாஜ் கொடுக்கணும் அந்த நாலேஜ் வந்து அவங்க ஒரு ஃபுல் ட்ரைனிங் போனால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சும்மா நான் வந்து கிளாஸ் பார்த்தேன், ஒரு நாள் போனேன், 2 நாள் போனேன்னா இந்த மாதிரி தான் போய் முடியும். தப்பான மசாஜில் தான் போய் முடியும். அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மெசேஜ் வரும்போதே இது வந்து ஸ்பா தெரப்பிலேருந்து வருது, இல்லை வந்து கால் கேர்ள்ஸ் அந்த மாதிரி சென்டர்ஸ்லேருந்து வருதுன்னு இப்போ ஃபோனில் வந்து தாராளமாக வருது. இதுன்னா இது ப்ராப்பராக இருக்கும், இதெல்லாம் இல்லாட்டி இது வந்து இம்ப்ராப்பராக தான் இருக்குன்றது எப்படி புரியுது? சார், இப்போது உங்களுக்கு மொபைலில் மெசேஜ் வருது. இப்போ மொபைல் வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற 5th 6th பசங்க கூட கொரோனாக்கு அப்புறம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அது நார்மல் மெசேஜ், வாட்ஸ்அப்னாலாவது பரவாயில்ல, இது நார்மல் மெசேஜ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து கேரளா ஆயில் மசாஜ், யூ கேன் செலக்ட் யுவர் ஓன் பர்சன், மேல் ஃபீமேல் மசாஜ் அவைலபிள். இது எல்லாம் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மசாஜ் வந்து ப்ராப்பர் மசாஜ் இல்லை. அதில் பர்டிகுலராக ஹாப்பி எண்டிங்ஸ் ஒரு வார்த்தை வரும். ஹாப்பி எண்டிங் வார்த்தை வந்து 100% ஷியோராக ஸ்பாக்கு கிடையாது. பிகாஸ் அவங்க எந்த ஹாப்பினஸ் தேடியும் ஸ்பா பண்ண வர்றது கிடையாது. அவங்க வர்றதே வந்து ஹீலிங், ஒரு பர்பஸு, ரிலாக்ஸேஷன். இது 2 தான் வந்து ஸ்பாக்கு. இன்னும் கேட்டால் ஒரு ஸ்பா பண்ணும்போது யூ வில் ஹாவ் பாடி பெயின் ஆல்சோ. அப்போது ஹாப்பி எண்டிங் அப்படின்றதே வந்து ஒரு தப்பான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து தெரியும், அது தவறான ஒரு மசாஜ்க்கு கூப்பிடுறாங்கன்னு. ஜென்ரலாக எஜுகேட்டட் பர்சன், இப்போ வந்து ஒரு டாக்டர் போலி டாக்டருக்கு இருக்கிற வித்தியாசம் தான். ஒரு டாக்டர் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு மேல் கைனகாலஜிஸ்ட் ஒரு டெலிவரி பார்க்குற ஃபீமேலை எப்படி பார்ப்பார், அந்த குழந்தைய வந்து எப்படி வெளியில் எடுக்கணும், அவர் வந்து அந்த குழந்தை வரும் வழியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு காம உணர்வெல்லாம் வராது. அந்த குழந்தைய நல்லபடியாக எப்படி எடுக்கணும், அந்த தாயும் சேயும் எப்படி பிரிக்கணும், இதுதான் சர்டிஃபைட் டாக்டர்ஸ். இதே தான் ஒரு ஸ்பா தெரப்பிஸ்ட்டுக்கும் ஒரு கிளைண்ட்டை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். என்ன ப்ராப்ளம், நாங்கள் என்ன ரெமெடி கொடுக்கலாம், இவ்வளோ தான் யோசிப்போம் நாங்கள். ஆனால் ஒரு போலி டாக்டர்னால் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஃபீமேலை பார்த்தா என்ன பண்ணணும், நான் வந்து டாக்டர்னு சொல்லிட்டேன், இப்போ நான் ஒரு டெலிவரி பார்க்கணுன்னா அது ரிஸ்க் ஃபேக்டர். அதனால நம்ம தான் வந்து இவங்க வந்து நல்ல ஸ்பா தெரப்பிஸ்ட் தானா, ஒரு சர்டிஃபைடு சலூன் தானா அப்படின்னு நம்ம தான் சூஸ் பண்ணி போகணும். எனக்கு இன்றைக்கி 500 ரூபாய்க்கு வந்து ஒருத்தங்க மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னு போனால் அங்கே நம்ம கேரக்டர் வந்து டிக்ரேட் ஆக தான் ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ், நாளைக்கு ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்வீஸ்னு போக போது இதனால அவங்களுக்கு என்ன கெயின்? நடத்துகிறவங்களுக்கு அந்த செக்ஸ் மசாஜ் சென்டர் வந்து ஸ்பா அப்படின்னு சொல்லி நடத்துகிறவங்களுக்கு என்ன கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஒரு ப்ராப்பர் ஸ்பாக்கான ஒரு ஆம்பியன்ஸ் கிடையாது, ஒரு சின்ன இருட்டு ரூமோ 2 கேர்ள்ஸோ 4 பாய்ஸோ இதை வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு 500 ரூபாவோ 200 ரூபாவோ அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. ஸோ போகிற கிளைண்ட்டு எல்லா சைடும் ரிஸ்க் ஃபேக்டர் தான். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சர்டிஃபைடு ஸ்பா அப்படின்னா அதில் வந்து ஜென்யூனாக தான் இருக்கும் அப்படின்றது புரியுது. அண்ட் அப்போ அதுலேயும் வந்து ஃபீமேல் டு ஃபீமேல் மட்டும்தான், மேல் டு மேல் மட்டும்தான் ஸ்பா எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்லையே அங்கேயும் கிராஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக வந்து நடக்கும், கிராசிங் நடக்கும். இப்போ ஜென்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு மைல்டர் வெர்ஷன் ஆஃப் மசாஜ் எதிர்பார்ப்பாங்க. ஃபீமேல் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பாடி பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி எதிர்பார்ப்பாங்க. இது ப்ரொஃபஷ்னலாக போகும்போது கிராசிங் பண்ணும்போது கூட அந்த இடத்துல தப்பு நடக்காது. இப்போ இன் ஜென்ரல் ஸ்பா அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்பான்னு நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக தான் வரும். அது ப்ரொஃபஷ்னல் கண்டென்ட்டாக போகிறது வந்து யார் அதை போய் தேடி பார்ப்பான்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. நான் ஸ்பா பற்றி படிக்கணும், நான் ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும்னா அப்போ நான் டிக் பண்ணி போகும்போது தான் ப்ரொஃபஷ்னலாக எப்படி நடக்குதுன்னு தெரியும். இன் ஜென்ரல் போட்டோன்னா ஒரு ஆள் மசாஜ் பண்ணும்போது அப்படியே ஒரு கண்டினியூட்டி ஆகி அது ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராசிங்கும் நடக்கும், அந்த கிராசிங்கில் தப்பு நடக்காது. அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இதை பற்றி சிலபஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறீங்க, இதை பற்றி சொல்கிறீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது நியூஸ் அப்படிங்கும்போது அதை பற்றி பேசிக்கிறது உண்டா, என்னெல்லாம் பேசிக்கிறது உண்டு, எவ்வளோ வருத்தமாக இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாகவே சார், ஒரு அழகுக்கலை நிபுணராகவும் வந்து
ஒரு காஸ்மெட்டாலஜி ட்ரெயினராகவும் வந்து இது வந்து நல்லா செய்கிற ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பார்லர் நடத்திட்டுருக்கோம் நாங்கள்லாம். இப்போ எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு இழிவு பெயர் தான். இப்போ வந்து இது எப்படின்னா வந்து பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சா அது கூட கல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சிலர் விஷயம் தெரியாமல் ஸ்பா பற்றி தப்பு தப்பாக பேசுறதுனால இது அவங்க அனுபவம். இதை யாராக இருந்தாலும் 1 to 1 தவிர்க்கலாம். எனக்கு இது பிடிக்கல, நான் செய்யலை, இதுதான் ப்ரொஃபஷ்னலாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நான் இதை செஞ்சுட்டேன், இப்படி நடந்துருச்சு அப்படின்றத வந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டிய அவசியமும். இது சம்மந்தப்பட்டு உங்ககிட்ட பேசுகிற எக்ஸ்பர்ட்ஸ் இதில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க, என்னெல்லாம் சார் பேசுறாங்க? ஒரு விஷயம் நாங்கள் கேர் பண்ணவே மாட்டோம். இது எங்கள் கேட்டகரியாக இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேசலாம், இந்த மாதிரி ஒரு கருத்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இது எங்கள் கேட்டகரியே கிடையாது. செக்ஸ் மசாஜ் அப்படின்றது ஒரு பியூட்டிஷியனுக்கோ ஒரு ஸ்பா தெரபிஸ்ட்டுக்கோ உள்ள வராத கேட்டகரி. அது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது பப்ளிக் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் ஸ்பான்னா இதெல்லாமே இருக்குதுல்ல அப்படின்னு தானே பார்ப்பாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதுதான் வந்து தப்பாக வந்து நம்ம வந்து பப்ளிக்கு சொல்கிறது. அதுதான் சொல்கிறேன். 80% ஆஃப் பீப்புள் ஸ்பா தெரப்பி எல்லாம் வந்து பக்காவாக பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பா தெரப்பி எடுத்துக்கிறாரு, அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார், சரி வைஃபையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவர் பயந்துருவார். ஓ, நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நல்லது நடந்துருச்சு போல், அப்போது ஸ்பா அப்படின்னாலே ஒரு கெட்ட ஒரு விஷயம் தான் நடக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஆக்சுவலாக கிடையாது சார். தப்பு பண்ணணும்னா ஸ்பாவில் போய் தான் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்களே. அப்படி வந்து எவ்வளோ லீகல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஒரு ஸ்பா வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க லீகலாக நிறைய ப்ராப்ளம் பார்க்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஓனருக்கு அசிங்கம். சும்மா எல்லாரும் ரிஸ்க் ஃபேக்டர் எடுத்துக்க முடியாதுல்ல. அதில் எவ்வளோ ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும்ல இது பண்ணால் இது ரிஸ்க்கு அப்படின்னு தெரியும். தெரியாதவங்க தான் இந்த மாதிரி தப்பு பண்ணி மாட்டிக்கிறது. ஸோ தெரிஞ்சவங்க அவங்க பேரை கெடுக்கக்கூடாது, பிராண்ட் நேம் பார்ப்பாங்க, ஸ்டாஃபை பார்ப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆகாத பொண்ணு வச்சு ஸ்பா பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பேர் கெட்டு போயிடும்ல. இவ்வளவும் பார்த்து நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஸ்பா பண்ணணும்னா பயம் இல்லாமல் பப்ளிக் பண்ணிக்கலாம். எனக்கு தப்பு நடக்க போதுன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் விலகிக்கணும், தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நீ விலகிக்கணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு இது நடந்துன்னு சொன்னால் அதில் அர்த்தம் கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க சார். கட்டாயம் ஸ்பாவில் வந்து ப்ரொஃபஷ்னல் ஸ்பா தெரபிஸ்ட் வில் நாட் டூ எனி ராங் திங்ஸ். அதே மாதிரி கிளைண்ட்டோட நீடு வந்து ஹீலிங் தான் அப்படின்னும் போது கிளைண்ட் வில் ஆல்சோ நாட் ஃபோர்ஸ் த பர்சன். எனக்கு இப்படி பண்ணுறியா அப்படி பண்ணுறியான்னு கூட கேட்க மாட்டாங்க. அதனால வந்து ரெண்டுமே இருக்குது. கிளாஸி பீப்புள் சூஸ் கிளாஸி பீப்புள் அந்த மாதிரி. இப்போ வந்து ஸ்பா அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஒரு போவாங்க, போனோடனே ட்ரெஸ் அவுத்துட்டு அவங்களுக்கு வந்து க்ராஸ் பண்ணி அவங்க ஏறி மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, தப்பு நடக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நடக்காது. ஸ்பா அப்படின்றது வந்து ஒரு 100% கவர்ட் சர்வீஸ் தான். எங்கே உங்களுக்கு மசாஜ் தேவையோ அங்கே மட்டும் அவங்க அந்த டவலோ என்னவோ அவங்க போட்டு ரேப் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு தே வில் கிவ் அ நைஸ் மசாஜ், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது இதே மாதிரி தான் பாடி பாலிஷ்க்கும் இருக்கும். இந்த இமேஜினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. உள்ளேயே போயிருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்பா பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இந்த பப்ளிக் மீதி எல்லா சேனல்ஸில் அவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த ஸ்பா தெரப்பி அப்படின்றதே வந்து ஒரு தப்பான ஒரு லைனு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கட்டாயம் அது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்பா தெரப்பி ஒரு டிஃப்ரெண்ட் லைனு. அதோட பியூட்டி ஆட் பண்ணும்போது அது பாடி மசாஜ் அந்த கேட்டகரியில் வந்துடும். இந்த செக்ஸ் மசாஜ் அப்படின்றது வந்து கட்டாயம் ஒரு வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து மீதி எல்லா இடத்துலையும் போய் பண்ணால் மாட்டிக்குவாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்குது, இல்லைன்னா வந்து வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு ஹையர் ஒரு ஒர்க் நடக்கிற இடத்துல இது நடந்ததுன்னா அந்த எல்லாருக்கும் அது பேர் கெட்டது. ஆனால் இப்போ பியூட்டி பார்லர் அப்படின்னு ஒரு ரூம் போட்டு அதில் ஸ்பா பண்ணும்போது இது எல்லாரையும் எங்களோட ஒர்க் எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் ஆக்கிடுறாங்க. ஸோ ஒரு பார்லர் போகிறதுனா பயப்படுறது, ஒரு மசாஜ் பண்ணிக்கிறதுனா பயப்படுறது. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக ஸ்பாவில் வந்து அப்படி நடக்காது. இட் இஸ் அ வெரி சேஃபர் ட்ரீட்மெண்ட், ஹீலிங் தெரப்பி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்பா. ஸோ தேங்க்யூ அகிலா. நிறைய விஷயம் வந்து ஸ்பா பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸ்பான்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் எல்லாருக்கும் ஏற்படும்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.